ஃபென்டாஸ்டிக் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ட்ரெஸ் அசசரிஸ் மேக்கப் ப்ராடக்ட்னு இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாஸ்லருடைய மாய்ஸ்சரைசிங் லிக்விட் மேக்கப் வித் சன்ஸ்க்ரீன். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா, நமக்கு நெயில் பாலிஷ் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ப்ரெஷ் இருக்காது, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டிக் இருக்கும். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஷேடை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெமோவும் காமிக்கிறேன். இது மாய்ஸ்சர்டாக இருந்துச்சா, மேக்கப் லுக்கையும் கொடுத்துச்சா, சன்ஸ்க்ரீன், ஏன்னா நம்ம சன்ஸ்க்ரீன் தனியாக, மாய்ஸ்சரைசர் தனியாக, அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன், கலர் கரெக்டார்னு யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரே இதில் நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவோட எண்ணில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்க. இப்போ என்னோட கையில் தான் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிப்பேன். ஏற்கனவே ஒரு ஷேடு இருக்கிற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ரீசனுக்காக தான் மேலே மேலே நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெகுலராக. மாய்ஸ்சரைசர், கலர் கரெக்டார், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர்னு, ஸ்டோப் க்ரீம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு ஒயிட்டாக ஒயிட் காஸ்ட்டாக உங்களுக்கு தெரியக்கூடாது, ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, லாங் லாஸ்டிங்காக வரணும், உங்களுடைய மேக்கப் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைப்படும். அந்த ப்ராடக்ட் இதுவாக அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, அது நல்ல ரிசல்ட் கொடுக்குதா இல்லைனா வேஸ்ட்டா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இது ஏற்கனவே இருக்கிற கலரோடு அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டோடைய பேக்கேஜ் பார்த்துடலாம். நெயில் பாலிஷ் மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ரெஷ் இருக்காதுங்க, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டிக் இருக்கும். அது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதோடைய ஷேட் என்ன அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். மீடியம் ஸ்கின் டோன்லேருந்து தாங்க நான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் எடுக்க போகிறீங்க, கலர் கரெக்டார் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய டோன் செக் பண்ணி அதுக்கு எந்த மாதிரி கலர் கரெக்டார் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த ஃபவுண்டேஷன் ஷேட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஆஃப்லைன் ஸ்டோரில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறப்போ நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தாங்க இருக்குது. இந்த ப்ராடக்டோடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 60 rupees. இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க. ஓவராலாக நான் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி பொறுத்தளவு ரொம்ப லைட்டாக தாங்க இருந்துச்சு. சன்ஸ்க்ரீன் போடுறதையும் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதனால் உங்களுக்கு ஒரு லேயர் கம்மியாகிற மாதிரி இருக்கும். டார்க் ஸ்பாட்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் அது பார்ஷியலாக தாங்க, ஃபுல்லாக கவரேஜ் கொடுக்கல, பார்ஷியலாக ஒர்க் ஆச்சு. நம்ம ரொம்ப அதிகமாக கொடுத்து தான் நம்ம ஃபவுண்டேஷன் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்குவோம். அஃபோர்டபுளாக வாங்கணும், ஜஸ்ட் மேனேஜ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சேம் டைம் இது மீடியம் ஸ்கின் டோன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் எடுத்திருந்தேன். அடுத்த ஷேட்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகுங்க. ஏன்னா இது மீடியம் ஸ்கின் டோன்னு சொல்லி போட்டு ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கலர் கரெக்டாராகவும் அவ்வளோவா ஒர்க் ஆகலைன்னு தான் எனக்கு தோணுது. அடுத்த ஷேடு யூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கணுன்னா வாங்குங்க. ஆனால் மீடியம் ஸ்கின் டோன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேட்
ஷேடை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு என்ன ஷேட்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடுறது வந்து இதுலேருந்து அவாய்ட் பண்ணலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃபவுண்டேஷன் கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இல்லைங்களா. டாஸ்லர் மாய்ஸ்சரைசிங் லிக்விட் மேக்கப் வித் சன்ஸ்க்ரீன் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கின்குள்ளே பிளெண்ட் ஆச்சு. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிடுங்க. இதுலேயே வந்து மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் வேண்டாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம தனியாகவே வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ வந்து எப்பயுமே சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மீடியம் ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க் டோன் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதர் ஷேட் ட்ரை பண்ணுங்கள். அது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இந்த மீடியம் ஸ்கின் டோன் வந்து நீங்கள் வந்து மீடியமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோவா கவரேஜ் கொடுக்காது. ப்ராடக்ட் பற்றி பார்த்தாச்சுங்க. என்னுடைய ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே நம்ம சேனலில் வர எல்லா வீடியோலையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்கின் டைப், அதோடைய ரிசல்ட். அது ஹோம் ரெமெடியாக இருந்தாலும் சரி, ப்ராடக்டாக இருந்தாலும் சரிங்க. ஸோ இது நிறைய பேருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். யூடியூப் கொடுக்குற இந்த ஆப்ஷனை நம்ம பயனுள்ள வகையில் மாற்றிக்குவோம். எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக்கப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். நல்ல நல்ல பிராண்ட்ஸாக செக் பண்ணி ரிவ்யூஸ் செக் பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடிக்கடி வந்து மேக்கப்ஸ் போடுறத தவிர்த்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதையும் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ நீங்கள் வீடியோவுக்கு லைக் போட்டால் மட்டும்தான் அடுத்து நான் இந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுவேன். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்குது. ஒன்ஸ் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.